2015-2017 ஆண்டிற்கான நிர்வாகக் குழு தேர்தல் வருகிற 25ஆம் தேதி சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை கந்தசாமி நாயுடு கல்லூரி அண்ணா நகர் ரவுண்டானா அருகில் நடைபெற உள்ளது. அதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நலங்காக்கும் அணியின் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமையடைகிறோம். நல்லதை சொல்வோம், சொல்லுங்க, நன்மையை செய்வோம். தேர்தல் வாக்குறுதிகள். அப்புறம் சங்கத்திற்கு பசியுடன் வரும் தயாரிப்பாளர்களுக்கு அம்மா அன்னமளிக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். அம்மா அன்னமளிக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். அதான் அம்மா கொடுத்துட்ருக்காங்களே, இவங்க என்ன பண்ண? அம்மாவுக்கு போட்டியாமா? அதான் அம்மா உணவும் அங்கங்கே நடக்குதே. தயாரிப்பாளருக்கு பசியோடு வராங்களாம்மா. சங்கத்தின் மூலம் இசைஞானி இளையராஜா அவர்களின் மியூசிக் ராயல்டி உரிமையை எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனியிடமிருந்து 100 கோடி அளவில் ரூபாய் 100 கோடி அளவில் பெறுவதற்கு சட்ட செலவில் இளையராஜாவிற்காக பாதியை சங்கம் ஏற்றுக்கொண்டு நமது தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு ரூபாய் 50 கோடி அளவில் பெற்றுத்தருவிட பாடுபடும். இத்தனை வருஷமாக அந்த இளையராஜாவுக்கு வாங்கி கொடுக்காம என்ன புடலங்காயில் விதையை பிடிங்கிட்டு இருந்தாங்களா? இத்தனை வருஷம் இந்த அறிவு எங்கே போயிருந்துச்சு? தயாரிப்பாளர்களின் ஆடியோ உரிமையை சங்கமே முன்னின்று வெளியிடுவதற்கு வழிவகை செய்து தரப்படும். தயாரிப்பாளர்களின் ஆடியோ உரிமையை சங்கமே முன்னின்று வெளியிடுவதற்கு வழிவகை செய்து தரப்படும். இதனால் என்ன வெங்காயம் பண்ணீங்க? ஆடியோ உரிமைன்னு ஒன்று விற்கவே முடியல, 10 பைசாக்கு விலை போகிறதில்ல, பிளாட்ஃபார்மே காணாமல் போயிடுச்சு. சங்கத்திற்கு 10 டிஜிட்டல் கேமராக்களை சொந்தமாக வாங்கி இவங்க 10 கேமரா வாங்கி அதை கொடுத்து அதில் படம் எடுக்க போகிறாங்களாம்மா. விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு இலவசமாக 30 நாட்களுக்கு வழங்கப்படும். அல்வா, திருநெல்வேலி அல்வா. ரெகுலர் தயாரிப்பாளர்களின் இல்ல திருமணங்களின் போது திருமண உதவித்தொகையாக மகள் திருமணத்திற்கு ரூபாய் 1 லட்சமும், திருமண உதவி யார் திருமணத்துக்கு யார் உதவுறான்? இவன் யார் உதவுறதுக்கு? மகனாக இருப்பின் ரூபாய் 50,000 சங்கத்திலிருந்து வழங்கப்படும். வளர்ப்பு மகனுக்கு கிடையாதாம்மா? வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகளுக்கு கிடையாதாம்மா? சங்கத்தின் உறுப்பினர்கள் இயற்கை எய்திட நேர்ந்தால் அவர்கள் குடும்பத்திற்காக ரூபாய் 5 லட்சம் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் பெற்றுத்தருவதற்கு சங்கத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது அரண்டு போய் மிரண்டு போய் நான் நிற்கிறேன்னு கேள்விப்பட்டு எனத்தையோ உளறி வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாற்றிட்டு இருக்காங்க. கல்வி உதவித்தொகையாக கல்லூரி படிப்பிற்கு ரூபாய் 30,000 பள்ளி படிப்பிற்கு ரூபாய் 15,000 விருப்பப்படும் தயாரிப்பாளர்களுக்கு வழங்கப்படும். 5,000 20,000 பாக்கெட் பண்ணிக்கே பத்தாது இந்த காலத்தில். அப்புறம் சங்கத்தின் உறுப்பினர்கள் இயற்கை எய்திட நேர்ந்தால் அவர்கள் குடும்பத்திற்காக ரூபாய் 5 லட்சம் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் பெற்றுத்தருவதற்கு சங்கத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது 30/4/2015 முதல் அமலுக்கு வரும். அதோடு இறுதி சடங்கிற்கு ரூபாய் 50,000 உடனடியாக ரொக்கமாக சங்கத்திலிருந்து வழங்கப்படும். இப்போ இது புது பஞ்சாயத்து ஒன்று மாட்டியிருக்குது. அப்புறம் வயது வரம்பின்றி சிரமப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு மாதம் 1,500 வழங்கப்படும். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற தயாரிப்பாளர்கள் கையில் திருவோட்டை கொடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறானுங்க. மனுஷனுங்களாம் இவனுங்கெல்லாம். தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் பண்டிகையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவர்களின் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழும் வகையில் விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு சங்கத்தின் மூலம் பரிசுகள் வழங்கப்படும். சத்யராஜ் ஒரு படத்தில் அல்வா கொடுப்பார்ல கஸ்தூரிக்கு, அந்த மாதிரி இவங்க அல்வா கிண்டுறாங்க. திருட்டு விசிடி திருடர்களை கண்காணித்து அவர்களை பற்றி தகவல்களை உடனடியாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்க செய்வதற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தலைமையில் பாதுகாப்பு குழு அமைக்கப்படும். திருட்டு விசிடி இப்படிலாம் ஒழிக்க முடியாது. அதை நான் ஒரே நாளில் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ தேர்தலில் நிற்கிறேன். தமிழக அரசு வகுக்கும் அனைத்து நலத்திட்டங்கள் பயனுற அப்புறம் தயாரிப்பாளர்கள் சங்கம் முழு அளவில் பணியாற்றும். அடையப்பா
இந்த அனைத்து நலத்திட்டங்களையும் திறம்பட செயல்படுத்த கலைப்புலி தானுவாகிய என்னுடைய தலைமையில் அமைந்துள்ள நலங்காக்கும் அணியின் 25 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது தலையாய கோரிக்கை. இந்த இதில் இருக்கார், இவர் பேர் சிவா, இவர் பேர் ராதாகிருஷ்ணன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிப்ரவரியில் அவர் ஒரு லெட்டர் அனுப்பிச்சார். இந்த ராதாகிருஷ்ணன் வந்து இவர் மேலே 2 பேரும் பதவியில் தான் இருந்தாங்க. சந்திரபிரகாஷ் ஜெயின்ட்டு 60 லட்ச ரூபா யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கு 60 லட்ச ரூபா ஆட்டை போட்டார் இந்த இவர். அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. இந்த பரிசாலி இந்த பொந்துக்கு வந்துருச்சு, இந்த பொந்துலேருந்து அந்த பரிசாலி இங்கே வந்துருச்சு, 2 பேரும் சேர்ந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்போ இந்த கும்பலோட பருப்பு இனிமேல் வேகாது.